உலகத்துல எவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குது. இதெல்லாம் திருத்தாம நான் சாவேனா? நானும் ஒரு கொள்கையில தான் இருந்துகிட்டு இருக்கேன் மௌனே. முருகா, 20 வயசுள்ள எனக்கு 50 வயசுல வாழ வேண்டிய வாழ்வு கொடுத்துட்டேன். மனமாற ஏத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மனப்பக்குவத்தையும் மன உறுதியையும் நீதான் கொடுக்கணும். சீதா, இது எங்க குடும்பத்து பரம்பரை சொத்து. இது ஒன்ன சேர வேண்டியது. இது பெரியவங்க போட்ட நகை. நான் ரொம்ப சின்னவன். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? எனக்கு இந்த மாங்கல்யமே போதும். இந்தாங்க என் பிறந்த வீட்டு சீதனம். சீதா? ஆமாங்க, என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் கண்ணன் கல்யாண செலவுக்காக கொடுத்துட்டு போன பணம். எனக்கு சீராட்டு பொண்ணு யாருமே இல்லை. நான் தாய் தந்தை இல்லாத அனாதை பொண்ணு. இதையே என் பிறந்த வீட்டு சீதனமா வச்சுக்கோங்க. சீதா, மகாலட்சுமி மாதிரி நீயே சீதனமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது வேற எந்த சீதனம் தேவை? இந்த இப்போ உன் கணவன் கொடுக்குறேன், ரெண்டையுமே பத்திரமா வை. மாலதி, மாலதி, என்னம்மா? என்ன மன்னிச்சிரு சீதா, என்ன மன்னிச்சிரு. நீ அன்னைக்கே உங்க அண்ணன் கூட போயிருந்தா உனக்கு என்ன கதி வந்திருக்குமா? உன் வாழ்க்கை நாசமானதுக்கு நான் தான் காரணம். என்னம்மா பேசுறேன்? தியாகமே உருவான உங்க அப்பாவை கணவராவும் அன்பே உருவான ஒன்ன மகளாவும் அடைஞ்சிருக்கேன். என் வாழ்வுக்கு என்னம்மா குறை? சீதா, உன் வயசு என்ன, எங்க அப்பாவோட வயசு என்ன? உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையில நீ எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? மாலதி, வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் வயசுல இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். சீதா, மாலதி, இளமழகோடு கூடிய கணவனும் வசதியான வாழ்விருந்தும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத பெண்களையும் குஷ்டரோகத்தால பீடிக்கப்பட்ட கணவனோடு மரத்தடியில சந்தோஷமா குடும்பம் நடத்துற பெண்களையும் பாக்குறோம். மனம் பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாமே சரியா போயிடும். சீதா, நீ வாயால பதில் சொல்லிட்ட. ஆனா இது நடைமுறை வாழ்க்கையில நடக்க முடியுமா? முடியும். எப்படின்னு கேக்குறியா? அது உன் கையில தான் இருக்கு. மாலதி, நேத்தவரை நான் உன் தோழி, இன்னைக்கு உன் சித்தி. இன்னையில இருந்து என்ன உன் தாய் ஸ்தானத்துல வச்சுப்பாரு. உன் வாயார என்ன சித்தின்னு கூப்பிடு. நீ என்கிட்ட காட்டுற அன்பும் பாசமும் தான் என்ன அந்த ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவளா ஆக்கியே தீரும். ஆண்டவன் அந்த தகுதி எனக்கு நிச்சயம் கொடுப்பாரு. சித்தி, சித்தி. சீதா, நேற்று வரைக்கும் உங்ககிட்ட காணாத இந்த பண்பட்ட அறிவு இன்னைக்கு எப்படிமா வந்துச்சு? சாந்தி, பதவி சிலரை மனித தரத்துக்கு உயர்த்துது. மனித தரத்தால சில சமயங்கள்ல பதவியும் உயருது. சீதா, சீதா. என்னையா ஏன் சாப்பிடல? மகளை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கா உலா வந்தா போல இருக்கு. அருட்டத்தனமா பேசாத. இது என் மகள் இல்ல, ரெண்டாந்தாரம் என் மனைவி ஜானகி. ஆடி போவா. பாத்தியா இந்த அநியாயம்? மனோருக்குங்கிற திமிர்ல அந்த ஆளு எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்திருக்கான் பாத்தியா? அந்த ஆளு வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? ஐயோ பாவம், அந்த பொண்ணுடைய வாழ்வே அவ்வளவுதான். ராஜா, நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு. உதலிங்க கழிக்கமா? கழிக்கா. சரி வர்றேன். போ, ஏன் வேஸ்ட் பண்ற டயத்தை? ராஜா, இந்த மாதிரி நானும் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்படித்தான் சுத்திக்கிட்டு தெரியவேன். கெடுத்து தொலைச்சா அந்த தொலைப்பைய. வா துரோகி பையன், பாத்தியாடாங்க? இந்த மாதிரி நானும் சீதாவோட கைய கோத்துக்கிட்டு போகணும். கெடுத்தியடா, என்ன வயசானவன் சொல்லிட்டு என்ன விட வயசானவனு கல்யாணம் பண்ணி வச்ச சீதாவை. நன்றி கேட்டவனே, நல்லா இருப்பியா? ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கு. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போயிருக்கு. நானும் தான் வெத்து போயிருக்கேன். இந்த மாதிரி துரோகி பயலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததே தப்பு. இப்பதான் தெரியுது. நானா துரோகி? ஒன்னால என் சீதாவோட வாழ்வை நாசமாயிடுச்சு. அந்த உத்தமனை அப்படி சொல்ற, அந்த நேர்மையானவன், தங்கமானவன்.
விவகாரம் முடிச்சவளா இருக்கா. எந்த தேர்வு? ஓ, இந்த மாதர் சங்க எலெக்ஷன்ல நிக்கிறாளா? அந்த அநியாயத்தை ஏமேன்னு கேக்குற. இந்த எதிர்த்த வீட்டுல இருக்காளே கொக்கு மூஞ்சிக்காரி அகிலாண்டா. ஆடாடாடாடா, அவ முகத்துல மஞ்சளும் நெத்தியில குங்குமமும் அவ புடவை கட்டும். சுத்த கண்ட்ரி ப்ரூட் பட்டிக்காடு. அவ என்ன எதிர்த்து நிக்கிறாம. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். அவ கொண்டையில பூவு பூவு. ஏண்டே, கொண்டையில பூ வச்சுக்காம உன் மாதிரி காதலியா பூ வச்சுக்குவா. அவ ஜெயிச்சாலாவது உங்க சங்கத்துக்கு நல்லது இருக்குண்டி. அவ புருஷனையே தெய்வமா மதிக்கிறவன், உத்தமி பத்தினி. அவ உத்தமி பத்தினா அப்ப நான் யாரு? அடியாய், உன் கேள்விக்கு பதில் இதாண்டி. அடியாய், கல்லானாலும் கனவன், நான் சொல்றதை கேள்றி. எலெக்ஷன் நிக்காதடி. அவன் பொறுப்பு இல்லாம உன்னை கொண்டு போய் முச்சந்தில நிக்க வச்சுட்டு போயிடுவாண்டி. போமே, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டேன். அடியாய், என்னையா எழுத்து பேசுற? இன்னையில இருந்து உனக்கு எழுத்த கொண்டு அகிலாண்ட எதிரி இல்லடி, நான் தான். தெரு தெருவா, வீதி வீதியா, சந்து சந்தா, டோர் பை டோர் உன்னை எதிர்த்து நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன். பார்த்தா பப்பு நாட்டா இருக்க. நீயா என்ன எடுத்து பிரச்சாரம் செய்ய போற? பாபுன் தாண்டி பல வேலையை செய்வான். ஆஹா. அடியாய், நான் அது என்ன உன் கிளப்பு லோடு கிளப்பா? அங்க போவேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியவங்களே சின்னவங்களே பொம்பளைங்களே குழந்தைங்களே எல்லாரும் வாங்க. இந்த கமான்ற கமலத்தை உங்களுக்கு தெரியுமா? நான் அவளோட கட்ட புருஷன். அவளுக்கு வயசு 48. நரைச்ச பயிர் தெரியக்கூடாதுன்னு டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உயரத்துக்கு பொம்பளை புள்ள இருக்கு, இன்னும் கட்டி கொடுக்கல. கேட்டா தங்கச்சின்றான். அதை விட கொடுமை, என்ன பாட்டு வந்து சொல்ற அரைக்கு இவனுக்கு அவங்க ஓட்டு. என் தாய்மார்களே, என் நல்லெண்ணம் கொண்ட தோழர்களே அப்படின்னு 2 சத்தம் கொடுத்தா உனக்கு ஓட்டு வருமாடி. டெபாசிட் எழுந்துருவாடி. பாக்குறேன் உன்னை. ஐயோ ஐயோ, இது பாரியா, இது பாரு. வேண்டாயா, நீ ராஜா இல்ல. முடியாது. என்னதான் இருந்தாலும் நீ ஹஸ்பண்ட், நான் வைஃப். பாறையா, எலெக்ஷன் வந்தாதான் உண்மை எல்லாம் வெளியில வருது. அதுக்கு முன்னாடி சித்தப்பா சித்தி சோப்பு இல்லாமலேயே குளிப்பாட்டுவாங்க. அவ என்னடா எனக்கு தண்ணி இல்லாமயே குளிப்பாட்டுவாளே. ஆமா ஆமா ஆமா. ஏயா, ரொம்ப நாளா காஞ்சிபுரம் கருட சேவைக்கு போகணும், பணம் குடுறீன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. ஆமா. இப்ப போறேன். அது 24ஆம் தேதி போகணும். இப்பவே போயிருந்தா நிறைய இருக்கு பணம் வச்சுக்கோ. காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே திருப்பதியில போய் ஒரு மொட்டையும் போட்டுட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இரு. நான் இருக்கேன். வாடா மவனே, அந்த சொச்சத்தி எடுத்துக்கிட்டு வந்துடுவான். வா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். வாங்க மிஸ்டர் நாரே, நல்ல சமயத்துல தான் நீங்கள் வந்தீங்க. தேர்தல்னு கேட்ட உடனே எங்க வீட்டுல பெரிய விவகாரமே வந்துருச்சு. எப்படியோ ஒரு வழி அப்படி இப்படின்னு சமாளிச்சு எங்க வீட்டு அவதாரத்துக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். நல்ல ஐடியா பண்ணீங்க மிஸ்டர் நாரு. உங்களை நம்பித்தான் நான் தேர்தலையே நிக்கிறேன். எப்படியாவது அந்த அகிலாண்டத்தை நான் ஜெயிச்சே ஆகணும். இது பாருங்க, இந்தாங்க செக் புக். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன செலவானாலும் சரி. கவலைப்படாதீங்க மேடம், வெற்றி நமக்கு தான். என்ன முழுசா நம்புங்க. அவன் முழுசா நம்ப சொல்றவன் நம்பிக்கைக்கே சொந்தக்காரன். நம்ம மன்னாரே. மன்னார் இல்ல, நாரு. மிஸ்டர் எம் நாரு. இவர்தான் இன்னையில இருந்து என்னுடைய PA, பர்சனல் செக்ரட்டரி. ஏண்டா பேரை எப்ப பாதி ஆக்கிக்கிட்ட? இவன் நம்ம பூதலிங்கம் வீட்டுல கணக்க பிள்ளையா இருந்தவன், பழைய கருவாட்டு கடைக்காரன். பூதலிங்கம் கல்லாவில கைய விட்டு இருந்த காசெல்லாம் தூக்கிட்டு பம்பாய்க்கு ஓடிட்டான். நீ எப்படா திடீர்னு திரும்பி வந்த? மேடம், அவர் யாரு நினைச்ச? கருவாடு. அவர் தான் என்ன தேர்தலையே நிக்க வச்சிருக்காரு. அவன் சேர்ந்த இடத்துல அவன் எவனடியும் உட்கார வச்சிருக்கான். உன்னை அவன் எலெக்ஷன்ல தான் நிறுத்தினானோ இல்ல முச்சந்தில தான் நிறுத்தினானோ எல்லாம் பெருமாளுக்கு தான் வெளிச்சம். பஸ் போயிடும். ஆமா, 8:20. வாடாம அவனை, நமக்கு ஏன் வம்பு? தேடி வந்தவள வான்னு சொல்ல கூட மனம் இல்லையா? உதட்டு அளவுல பேசி பழக்கம் இல்லாதனாலதான் எனக்கு வரவேற்க தெரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் என்ன குற்றம் பண்ண? செய்த குற்றமே இன்னதுன்னு தெரியலையா? நல்லவங்க, நல்ல இதயம் படைச்சவங்க நம்பி என் சீதாவை உங்க குடும்பத்தை ஒப்படைச்சேன, நான் தான் குற்றவாளி. தயவு பண்ணி உணர்ச்சி வசப்படாம நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்? என் சீதா வாழ்வு இழந்த உண்மையா இல்ல ஊருக்கெல்லாம் நீதி சொல்றாரு பெரிய நீதிபதி உங்க அப்பா, அவர் மனுஷ தன்மை இழந்து சுயநலவாதியா மாறிட்டாரு, அந்த உண்மையா? எதை நான் தெரிஞ்சுக்கணும்? நான் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. எங்க அப்பா விரும்பி இருந்தா சின்ன வயசுலயே எங்க அம்மாவை இழந்த அவர் இந்த சுயநலத்தை என்னைக்கோ தேடி இருப்பார்.
இந்த வயசுல தேடணுங்கிற அவசியமே இல்லைங்க. எந்த மாதிரியான சூழ்நிலையில நடந்த தவறுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை காரணம் காட்டுறது சரியில்லை. கொலையை செஞ்சவனே நான் தான் கொலை செஞ்சேன், எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு கேட்டாலும் சட்டப்படி தீர விசாரிச்சு தண்டனையை கொடுக்கிற உங்க அப்பா சீதாவுக்கு கொடுத்த தண்டனை சரிதானா, நியாயம் தானா? ஐயோ போதும். சீதாவுக்கு கிடைச்ச வாழ்வை நினைச்சு நானும் வேதனைப்படுறேன். ஆனா இன்னைக்கு நீங்க சீதாவை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவ எவ்வளவு மகிழ்ச்சியா கலகலப்பா பேசிட்டு இருக்கா தெரியுமா? எத்த பணம் பேசுதா? பேசும் பேசும். அவ பேச வச்ச பெருமை உன்னையும் உங்க அப்பாவையும் தான் சேரும். ஆனா அந்த அதிசயத்தை பாக்குற அளவுக்கு நான் மனுஷத்தன்மை இழந்துள்ள. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, உன்னை மறக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்டு இதயமே இல்லாத உங்க அப்பாவுக்கு நான் மருமகனாக பிரியப்படல. தன் சிநேகிதியும் தன்னை போல வாழணும்னு நினைக்காத உன்னை போல ஒரு சுயநலக்காரிய நான் மனைவியா ஏத்துக்க தயாரா இல்லை. என்ன மறந்துரு. தயவு செஞ்சு இங்க போயிட்டு. சீதா, சீதா, என்னங்க? ஒரு குட் நியூஸ். மாலதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். கடலூர்ல என் ஃப்ரெண்டுடைய பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கான். அடுத்த வாரம் பெண் பார்க்க வர போறாங்க. ரொம்ப சந்தோஷம். நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு இருந்தேன். சீதா, மாலதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சு வை. அவ அபிப்பிராயம் எதுக்குங்க? இருந்தாலும் கேட்டு வைக்கிறேன். வெரி குட். இந்த பாருங்க. என்ன சீதா? ஒண்ணுமில்ல. ராஜா வீட்டுக்கே வராம ஊரை சுத்திக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. என்னங்க கேக்குறேன், பேசாம இருக்கீங்க? ராஜாவுக்கும் காலாகாலத்துல சீதா, ஏற்கனவே நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிறேன். அந்த துரோகி பையனை பத்தி மறுபடியும் என்கிட்ட பேசாத. அவனை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். மறந்துட்டேன் நீங்க சுலபமா சொல்லிக்கலாம். இங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. தாடல இருந்தாலும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க. என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு தலைமகன், மூத்த மகன். என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு அப்படி நீங்க போறது. மாலதி, வாமா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒரு நல்ல செய்தி. உங்க அப்பா உனக்காக மாப்பிள்ளை பாத்துருக்காராம். பையன் இன்ஜினியர்மா. அடுத்த வாரமே உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. மாலதி, என்னம்மா இது? நான் கேட்க கேட்க உங்க அப்பா தான் பேசாம போறாருன்னு நீயும் அப்படியே போறியே. நான் கேட்டதுக்கு என்ன பதில்? நான் கேட்டது இந்த வீட்டுல யார் காதுலயுமே விழலையா? மாலதி, என்னம்மா இது? சித்தி, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். தயவு பண்ணி அப்பா கிட்ட சொல்லிடுங்க. வேண்டானா எப்படிமா? ஏன் வேண்டாங்கிற? வேண்டானா வேண்டாம். மாலதி, என்னடா சித்தி தன்னை பார்த்து இப்படி கேட்கிறாளேன்னு தப்பா நினைக்காத. ஆனா கேட்க வேண்டிய கடமை. நீ யாரையாவது விரும்புறியா? சொல்லுமா. உங்க அண்ணனு யாரு? துரையவா? மாலதி, நான் இந்த வீட்டுக்கு உனக்கு சித்தியா வரத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தா என் நெஞ்செல்லாம் இணைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த செய்தியை அடி வைத்தியே கலக்கிடுச்சுமா. சித்தி, ஆமாம்மா, உங்க அப்பா உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கும் போது நீ இப்படி ஒரு விவகாரத்தை எடுத்து வச்சிட்டியே. என் மனசறிஞ்சு எனக்கு வாழ்வு கொடுக்க என்ன பெத்த தாயா இருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என் உயிரை கொடுத்தாவது உனக்கும் துரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்.